வால்முனி செம்முனி ஜிடாமணி கருமணி மாயமணி மகாமணி வேதமணி நாதமணி பேசுறம்மா. அம்மா நீ அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்குணும் ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம். உங்களுக்கு 2 குழந்தை இருக்குது இல்லையா? ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிறாங்களா? இருந்தாலும் உங்க வீட்டுக்காரர் மட்டும் முதல்ல அன்பா இருந்தாரு. இப்போ 5 வருஷ காலமா 2 வருஷம் பிரிஞ்சிருக்காரு. இப்ப அடுத்த மட்டாட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. உங்களை மதிக்கல, உங்க மேல பாஷம் இல்ல, குழந்தைங்க மேல பாஷம் இல்ல. அதால மன நிம்மதி இல்லாம இருக்க. நீங்களும் பார்க்காத ஜோசியத்தை செய்த பரிகாரம் கிடையாது. எவ்வளவு ஜோசியத்தை பார்த்து பணத்தை தான் எழுதுனே தவிர இது வந்து உங்களுக்கு காரியம் வெற்றி பெறல. 10 நாள்ல பிரச்சனை தீர்னு சொன்னா 5 நாள்ல பிரச்சனை தீர்னு எவ்வளவு ஜோசியம் சொன்னாங்க. நீங்களும் பார்க்காத ஜோசியத்தை செய்த பரிகாரம் கிடையாது. கட்சியில எல்லாத்தையும் தோத்துட்டீங்க. கட்சியில எங்கிட்ட ஜோசியம் பார்க்க கேக்குறீங்க. இனிமேல் என் வீட்டுக்காரர் எங்கிட்ட வந்து சேரணும். என் பிள்ளைங்க பேச்சு கேட்கணும். இப்ப அடுத்தவங்க மட்டாட்டிக்கிட்ட வாழ்ந்துட்டு இருக்காரு. உங்களை விட்டுட்டு அதை பிரிஞ்சு உங்க பேச்ச உங்க வீட்டுக்காரர் கேட்கணும் இல்லையா? சொல்லுமா. இப்ப வந்து போனா இப்ப வந்துட்டாரு உங்க வீட்டுக்காரர் பேசுறாரு இல்லையாப்பா? எதுவும் இல்ல ஐயா. இதுவரையும் பேசல இல்ல. எவ்வளவு முயற்சி பண்ணி தோத்துட்டீங்க. கண்டிப்பா உங்க வீட்டுக்காரர் இனிமேல் வந்து பேசுவார். சரிங்க ஐயா. இப்ப வந்து தசா புத்தி உங்களுக்கு மாறி போச்சு. சரிங்க ஐயா. இப்ப நல்ல தசா புத்தி சூரிய தசை சந்திர தசை ஆரம்பிச்சு. சரிங்க ஐயா. அதனால நீ கவலைப்பட தேவையில்ல. சரிங்க ஐயா. இந்த வந்து 2-3 மாசத்துல உங்க வீட்டுக்காரர் உங்கள்கிட்ட வந்து பேசுவார். போதுமா? சரிங்க ஐயா. அந்த பொம்பளை விட்டு விலகிடுவார். சரிங்க ஐயா. மனைவி மக்கள் ஞாபகமே இல்லாம போயிடுச்சு அவருக்கு. பொண்டாட்டி ஞாபகமே இல்ல அவருக்கு. அதாவது பிள்ளைங்க ஞாபகமே இல்ல. அத்தம் பொண்டாட்டி மேல ஞாபகமா இருக்காரு. அத பிரிஞ்சு உங்ககிட்ட வந்து அன்பா இருக்கணும். சொல்லுமா. நான் உருவாக்கி தர போதுமா? சரிங்க ஐயா.